அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி இதில் சிபிஎஸ்சின்னு இருக்குது. தட் இஸ் நாட் சிபிஎஸ்சி. சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கோட் நம்பர் 504 மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அதில் தேர்ட் வீக்குக்கான பிளான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செகண்ட் வீக் பார்த்தாச்சு. 23rd ஆரம்பித்து 29th ஜூன் வரைக்கும் நம்ம போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் இது வந்து யூனிட் 3 இதில் வந்து டைப் ஆகாமல் இருக்குது. ஆப்ரேஷன் ரிசர்ச்சு. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அது வந்து அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், அதை நான் பின்னாடி எந்த யூனிட்னு கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்ஸில் யூனிட் 10, தமிழில் யூனிட் 7, திருக்குறளில் வந்து ஒரு 10 தலைப்பு மட்டும். அடுத்து ஜென்ரல் சயின்ஸில் யூனிட் 3ல் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இதெல்லாம் வந்து இந்த வீக் நம்ம படிக்க போகிறோம். நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேன். இது ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். தேர்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச், இது வந்து யூனிட் 3ல் வரும். யூனிட் 3ல் ஆப்ரேஷன் ரிசர்ச் அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்முலேஷன், அப்புறம் கிராஃபிக்கல் சொல்யூஷன், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், கிராஃபிக்கல் சொல்யூஷன் இருக்குது. அப்புறம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகே மெத்தட், டிரான்ஸ்பர்டேஷன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், பெர்ட் அண்ட் சிபிஎம். இது வந்து மேத்ஸில் யூனிட் 3ல். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குது. இது லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்ல, அதே யூனிட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டின்னு இருக்கும். அதே யூனிட்டில் ரிமைனிங் நம்ம இப்போ லாஸ்ட் வீக் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இது கொடுத்துருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ணல. சாம்பிளிங் டெக்னிக்ஸ், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சாட்டிஸ்ஃபைட் அண்ட் கிளஸ்டர் எஸ்டிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் பாயிண்ட் எஸ்டிமேஷன் பை த மெத்தட், எம்எல்இ, டெஸ்ட் ஆஃப் ஹைபோதசிஸ், இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி, டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் லார்ஜ் அண்ட் ஸ்மால் சாம்பிள்ஸ். இதெல்லாம் அதில் இருக்குது சிலபஸில். அடுத்த எக்கனாமிக்ஸ் வந்து யூனிட் 10ல் பொருளாதார திட்டமிடல்னு சொல்லி ஒரு தலைப்பு கீழே 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, நிதிக்குழு, நிதி ஆயோக், அரசின் நல மற்றும் வேலைவாய்ப்பு பெருக்கு திட்டங்கள் இருக்குது. அடுத்து தமிழ் வந்து அழகு 7ல் திருக்குறளில் 10 தலைப்புகள். ஒழுக்கமுடைமை, இது குறையுடைமை இல்லை, பொறையுடைமை. அது வந்து பொறையுடைமை. ஊக்கமுடைமை, ஒரு விருந்தோம்பல். அடுத்து வந்து இது வந்து அரண் இல்லை, அரண் வலியுறுத்தல். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அரண் வலியுறுத்தல். அடுத்து ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி. 1 2 3 4 5 6 7 8 9 10 அன்புடைமை கல்வி வராது, கண்ணோட்டம் வரைக்கும் தான் வரும். ஸோ இந்த 10 தலைப்புக்கு கீழே நம்ம வந்து தமிழ் படிக்கணும். அடுத்து வந்து பொது அறிவு, ஜென்ரல் சயின்ஸில் அழகு 3ல் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்குது, இந்திய தேசிய இயக்கம். அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், அதில் வந்து தலைவர்கள் உருவாகுதல், பிஆர் அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், மவுசி, ஜவஹர்லால் நேரு, காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். இதெல்லாம் தான் வந்து நம்ம கம்மிங் வீக்கில் படிக்க போகிறோம். இது வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ 23ஆந்தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 23ஆந்தேதி மேத்ஸ் முடிச்சிட்டோன்னா 24 தமிழ் இந்த மாதிரி ஏதாவது. அடுத்து 25ல் ஸ்டாட்டு, அடுத்து 26ல் எக்கனாமிக்ஸ், அப்புறம் 27ல் இந்திய தேசிய. அப்போ நம்ம 5 நாள் முடிச்சிட்டோம்னா 6வது ஒரு நாள் டைம் இருக்கும். 6 7 2 நாள் டைம் இருக்கும்போது நம்ம ஏதாவது முடிக்காததையோ